ஹாய் ஹலோ நண்பர்களே, தீபாவளி நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாம் என்ன பண்டிகை ஜோரில் இருக்கீங்களா? தீபாவளிக்கு புது ட்ரெஸ்ஸு பட்டாசுன்ட்டு. ஆமாம், எங்கள் வீட்டில் கூட ஜோரில் தான் இருக்கிறாங்க. நாங்கள் துணி எடுக்கலை, பசங்களுக்கு மட்டும்தான் துணி எடுத்தோம். பாருங்கள், எங்கள் தெருவில் யாருமே பட்டாசு வெடிக்கலை, நாங்கள் மட்டும்தான் வெடிச்சிட்ருக்குறோம். நாங்களும் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர், அவ்வளோதாங்க. யாருமே வெடிக்கலைங்க. அதுவும் நாங்களும் வெடிச்சிருக்க மாட்டோம். எங்கள் பெரிய பையன் வந்து குழந்தைங்களுக்கு வெடித்து காட்டினுக்கிறான், அதுங்க பட்டாசு பட்டாசுன்னு கேட்குறாங்கன்ட்டு. அதனால நானும் கொஞ்ச நேரம் நின்று நான் வெடிக்கலை. சரி, அவங்க வெடிக்கிட்டோம், நம்ம போய் சாப்பாடு செய்கிற வேலையை பார்க்கலாம். இப்போ வந்து காய்கறி கடைக்கு வந்துட்டேங்க. இன்னைக்கு காரக்குழம்பு செய்யலான்ட்டு கத்திரிக்காய் வாங்குறதுக்காக வந்தேன். ஏன்னா வீடு கிட்ட இருக்கிற கடை இது ஒன்று தான். கத்திரிக்காயும் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. இன்னும் நான் ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா கொஞ்சம் வண்டி எடுத்துகிட்டு போகணும். இப்போ பட்டாசு வெடிக்கிற ஜோரில் இருக்கிற அவசியம் யாரும் வரமாட்டாங்க. அதனால் நானும் எங்கள் அக்காவும் வழக்கம் போல் கடைக்கு வந்துட்டோம். வந்து 1/4 கிலோ கத்திரிக்காய் தான் வாங்கினேன் நான். கூலி மிச்சமாக இருக்குமேன்ட்டு எங்கள் அக்காவை கூட கூட்டிகிட்டு வந்தேன், ஒண்டியாக போகிறனேன்ட்டு. அங்கே பார்த்தா ஆனது 10 ரூபா, ஆனால் நான் 35 ரூபா பே பண்ணேன். 25 ரூபாய் இது கொடுக்கணுமா இருந்துச்சு. அங்கேயே எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் சண்டை. இல்லைன்னா இன்னொரு வாட்டி கூப்பிட்டா நான் வரமாட்டேன்னு சொல்லிச்சு. நீ வரலன்னா போ அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேங்க. இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். வழக்கம் போல் 2 வெங்காயம், 4 தக்காளி, கத்திரிக்காய் 1/4 கிலோவும் போட்டேன். 10 ரூபா 1/4 கிலோ கத்திரிக்காய். எடுத்து வைக்கலான்னு பார்த்தாக்கா வேண்டாம், அதுவே போட்டுடலாம் அப்படின்ட்டு. கத்திரிக்காய் வந்து அக்கா வீட்லேயும் அம்மா வீட்லேயும் இருக்கும். நாங்கள் ஒருத்தர் வாங்கிட்டு வந்தோம்னாக்கா அப்படியே 3 வீட்டுக்காரும் ஷேர் பண்ணிக்குவோம். இல்லாத டைமில் எப்போனா கத்திரிக்காய் குழம்பு செய்யணுன்னாக்கா ஷேர் பண்ணிக்குவோம். ஆனால் எங்கள் வீட்டில் மீறாது. ஏன்னாக்கா 3 வீட்டுக்காரும் கத்திரிக்காய் மீந்துச்சுன்னா கத்திரிக்காய் பொரியல் செஞ்சுருவோம். ஏன்னா எங்கள் 3 வீட்டுக்காருக்கும் கத்திரிக்காய் பொரியல்னால் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. இப்போ வந்துட்டு நான் தக்காளியும் கட் பண்ணிக்கினேன், வெங்காயமும் கட் பண்ணிக்கினேன். கத்திரிக்காவை வந்து 2 பீஸாகவே கட் பண்ணிக்கலாம். அது முழுசாக இருந்தாக்கா சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் குழம்பு ஒரு கத்திரிக்காய் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டா சும்மா நெய் மாதிரி மணக்கும். எனக்கு அந்த மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்றது பிடிக்கும் எனக்கு. நான் கூட கத்திரிக்காய் மீந்துச்சுனாக்கா கத்திரிக்காய் பொரியல் செஞ்சுருவேன். ஒரு நாளைக்கு கத்திரிக்காய் பொரியல் செஞ்சு காட்டுறேங்க. காய் கட் பண்ணே இருக்கும்போது இந்த ரெட்டை சுழி இருக்கிற கத்திரிக்காய் வந்துருச்சு. கட் பண்ண மனசு வரல, காம்பு கிள்ளிட்ட பிறகு தான் எனக்கு அது தோணுச்சு. சரின்ட்டு அதை நம்ம பக்கத்தில் வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேங்க. எல்லாத்தையும் லைனாக எடுத்து வச்சுக்கினேன் நான். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கின்னு ஒரு பேன் வச்சுக்கலாம். இன்றைக்கி அவங்க வந்து பட்டாசு அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே வந்து நான் சாப்பாடை கிளியர் பண்ணி செஞ்சு முடிச்சிடணும். இல்லைன்னு நினச்சிக்கோங்க, பட்டாசு வெடித்த கையோடு வந்து பசின்னுவாங்க. அதனால் அவங்க அந்த வேலையை பார்க்கட்டும், நம்ம சாப்பாட்டு வேலையை பார்க்கலாம். பேன் சூடாக இருக்குதான்னு தொட்டு பார்த்தேங்க, சூடு இல்லை. இதுவே சூடாக இருந்ததுன்னா சுட்டிருக்கோம். இப்போ காஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா இன்றைக்கும் நான் பொறுமையாக செய்யலான்னு தான் வந்திருக்கிறேன். அதனால தான் பார்த்து கொஞ்சம் செஞ்சுன்னுக்கிறேன் நான். இப்போ வந்து கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கடுவெல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வந்துட்டு ஓரளவுக்கு வறுபட்டால் போதுங்க. அந்த வெங்காயம் கூட அந்த குழம்புல வந்துட்டு முழுசாக இருந்தாக்கா அதுவும் வாய்க்கு கிடைக்கும்போது நல்லா தான் இருக்கும். எனக்கு வந்து அது செப்பரேட்டாக பிடிக்கும். 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நான் எப்பயுமே வந்து காரக்குழம்பு செஞ்சேன்னாக்கா, இல்லை தக்காளி கொஜ்ஜி செஞ்சேன்னாக்கா, இல்லைன்னா எதனா சித்திரானோ செஞ்சேன்னாக்கா 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்குவேன். அதுவே பருப்பு குழம்பு, எதனா மசாலா குழம்பு, அப்புறமா வந்துட்டு மசாலா ஆட்டி கூட்டி வைக்கிற மாதிரி இருந்தால், ரசம் வைக்கிற மாதிரி இருந்தால் நான் வந்து 3 ஸ்பூன் உப்பு போட்டுக்குவேன். இது என்னோட அளவு இது. அப்புறம் வந்து இதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இல்லைன்னு நினச்சிக்கோங்க, கொஞ்சம் சிம்மில் வச்சு இதை வேக விட்டுக்கலாம். உப்பு போட்டாலே தக்காளி வந்து வெந்துடும். இல்லைன்னு நினச்சிக்கோங்க, கரண்டியில் வந்து டொக்குன்னு தட்டிகிட்டே இருக்கணும். 3 ஸ்பூனு சாம்பார் தூள் போட்டுக்கலாம். சாம்பாருக்கு போடுற தூள் தான் போடுவேன். மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாம் வந்து காரக்குழம்புக்கெல்லாம் நான் போட மாட்டேன். சாம்பார் தூள் மட்டும் 3 ஸ்பூன் போட்டேனாக்கா அது வந்து கரெக்டாக இருக்கும். அதை வந்து ஒரு கிண்டி ஒரு ஒரு நிமிஷம் அப்படி பிளேட் போட்டு மூடிட்டா போதும். அதுவே வந்துட்டு அந்த சாம்பார் தூளெல்லாம் வந்து அந்த பச்சை வாசனைலாம் போகணும் இல்லையா, அதனால் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டாலே போதும். சிம்மில் வச்சாலும் சாம்பார் தூள் போட்டால் அடி பிடிச்சிக்கும். அப்படியும் தக்காளி வறுபடலைன்னு நினச்சிக்கோங்க, வேகலைன்னு நினச்சிக்கோங்க, பேசாமல் என்ன பண்ணிவிடுங்க, ஒரு மத்து எடுத்துக்கோங்க, போட்டு நல்லா ஒரு கிண்டுங்க.
இது எப்படி எனக்கு தெரியும்னா, ஒரு அக்கா எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க. கரண்டில வந்து டொக்கு டொக்குன்னு தட்டிட்டே இருப்பேன் நானு. அதனால அவங்க வந்து, "ஏன்டி இப்படி தக்காளிய போட்டு இப்படி போட்டு டொக்கு டொக்குன்னு தட்டுற? மத்து வச்சு கட, அது மயஞ்சிடும்" அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து என்ன பண்ணேன், நான் தக்காளி கொஜ்ஜி வச்சாலும் சரி, இல்ல காரக்குழம்பு செஞ்சாலும் சரி, நான் இந்த மத்த வச்சு என்ன பண்ணுவேன், ஒரு கிண்டிடுவேன். நல்லா போட்டு மசிஞ்சேன்னாக்கா, அதுக்கு வெந்திருக்கிற தக்காளிக்கும் அதுக்கும் என்ன ஆகும், நல்லா வந்து கடைஞ்சி கடைஞ்சிடும். அது நல்லா வந்து நைஸ் ஆயிடும். நைஸ் ஆயிடுச்சுன்னா ஜூஸி நல்லா வரும். இன்றைக்கும் வந்துட்டு எங்கள் பையன் வந்திருக்கிற வசி கொஞ்சம் தண்ணி கூடுதலாக தான் வைக்கிறேன் நான். வழக்கம் போல் நான் சொன்னேன் இல்லையா, 1.5 கிளாஸ் அரிசி வைப்பேன். எங்கள் பெரிய பையன் இருந்தாக்கா 2 கிளாஸ் அரிசி வைப்பேன். அதனால எங்கள் பெரிய பையன் இன்னைக்கு வந்திருந்த வசி 2 கிளாஸ் அரிசி வச்சேன். நான் சாதம் ஏற்கனவே வடித்து வச்சுட்டேன் நான். அதை நான் இதில் காட்டலை நான். சாதம் வந்துட்டு என்ன எல்லாம் வெடிக்கிறது தானே, அதனால வந்து சாதத்தை வந்து நான் காட்டல. ஏன்னா ஃபஸ்ட்டே வெடிச்சிட்டேன். சாதத்தை வெடித்து தான் நான் போய் காயே வாங்க போனேன் நான். அதுக்கப்புறம் தான் காய் வாங்கிட்டு வந்து குழம்பு செஞ்சிடலான்ட்டு. இப்போ வந்து கத்திரிக்காய் போட்டுக்கினேன். அது கொஞ்சம் வேகிற வரைக்கும் அதை நல்லா கொதிக்க விடலாம் நம்ம. அப்போ என்ன ஆகும், நல்லா இருக்கும் குழம்பு. நான் வந்து எப்பயுமே குழம்பு செஞ்சுட்டு தான் வந்து சாதத்தையே வடிக்குவேன். குழம்பு செய்யாமல் சாதத்தை வெடிக்க மாட்டேன். அப்போது வந்து என்ன வரும், குழம்பு ஆறி இருந்தாலும் வந்து சாதம் வந்து சூடாக இருக்கும். அப்போது அந்த சாதம் சூடாக இருக்கும்போது இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டாக்கா நல்லா இருக்கும். அதோட டேஸ்ட்டே வேறு. இப்போ வந்து கத்திரிக்காய் வெந்துருச்சுங்க. வெந்துருச்சு. ஆனால் எடுத்து இறக்கி வைக்கிற டைமில் எங்கள் வீட்டுக்காரு வந்து கறியோடு வந்துட்டார். கேஸ் ஆஃப் பண்ணாத, பையன் வந்திருக்கிறான், சிக்கன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டாரு. எப்படி இருக்குங்க, முடிஞ்சிச்சே வேலைன்னு ஒரு ஆசையில் நம்ம இறக்கி வைக்கிறோம், ஆஃப் பண்ணாதன்னும் போது எப்படி இருக்குங்க. ஸோ என்ன பண்ணுறது, சரி ஒன்றும் பண்ண முடியாது. அவர் வந்துட்டு பையன் மேலே, ரொம்ப பெரிய பையன் மேலே பாசம் ஜாஸ்தி அவருக்கும். என்ன பண்ணிட்டாரு, வாங்கின்னு வந்துட்டாரு. சரின்ட்டு அவசரமாக 2 வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நான் எல்லாம் டக்கு டக்குன்னு ரெடி பண்ணேன். நேற்றே வாங்கின்னு வந்து வச்சுருந்தேன் இல்லையா, 2 இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாங்கியிருந்தேன் நேற்று. அதில் 1 வந்து பேக்கெட் எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாங்குகிற கூலி கூட மிச்சம் எனக்கு. இன்றைக்கி தான் வந்து மிளகு வந்து முழுசாக ஒரு 100 கிராம் வாங்கின்னு வந்து அரைச்சி பவுட்ரு பண்ணி டப்பாவில் கொட்டி வச்சுருந்தேன். நல்ல வேலை என்ன பண்ணார், அவர் கபாப் பண்ணுன்னு சொன்னார். என்னால் இப்போதைக்கெல்லாம் கபாப் பண்ணோன்னாக்கா என்ன பண்ணோம், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு மசாலாலாம் போட்டு ஒரு 1/2 hour அதை ஊற வைக்கணும். அதனால் அது நம்மளால முடியாது. நான் என்ன செய்யணும் அதை மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், சிக்கனை போட்டுக்கின்னு வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, சிக்கனு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள், இதெல்லாம் போட்டு டக்கு 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 டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒன்று கால் பண்ணி சொல்லியிருக்கணும் எனக்கு, அம்மா இந்த மாதிரி சிக்கன் வாங்கிட்டு வரேம்மா, எதுவும் செய்யாதம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாக்கா ஓகே. அவர் ஒன்றுமே சொல்லாத அவர் பாட்டுக்கு வேலையை விட்டு வரும்போதே கையில் கவரோடு வந்தாக்கா ஒன்று இன்ஃபார்ம் பண்ணும் இல்லையாங்களே நம்மளுக்கு. நம்ம ஒரு மைண்டில் இருப்போம். ஒரு வாட்டி சொன்னாதான் என்ன, சொன்னோம்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க இதை வாங்கிட்டு வரேன்னு சொன்னாக்கா அதுக்கு உண்டான மசாலா ஐட்டமெல்லாம் நம்ம அரைச்சி நம்ம ரெடியாக வச்சுட்டு இருப்போம். அப்போ என்ன ஆகும், இப்போ எப்படி எடுத்துன்னு வந்து கொடுத்தாரோ அதே மாதிரி நான் அதை குழம்பா செஞ்சுட்டு இருப்பேன். இப்போ எனக்கு 2 வேலை. எனக்கு காரக்குழம்பு மட்டும் வச்சு விட்டுலான்னு பார்த்தாக்கா அவர் இந்த மாதிரி வேலை செஞ்சிட்டாரு. கோவத்தோடையே செஞ்சேங்க. அப்புறம் வந்து இது கூட கொஞ்சம் தயிர் போட்டுக்கலாங்க. ஏன் தயிர் போடலான்னாக்கா, பெப்பர் சிக்கன் பண்ணும்போது என்ன ஆகும், அது ரொம்ப ஹார்டாக இருக்கும் சிக்கனு, ஒரு மாதிரி கெட்டியாக இருக்கும். என்ன தான் நீங்கள் வேக வச்சாலும் கொஞ்சம் தயிர் போட்டுக்கணும்னாக்கா அது கொஞ்சம் மெதுவாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும்னு சொல்லுவீங்க இல்லையா, சாஃப்டாக இருக்கும். அதனால் நான் வந்து வீட்டிலே வந்து தயிர் போட்டு வச்சுக்குவேன். 1 லிட்டர் பால் வாங்கி கொஞ்சம் தயிர் வந்து போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் நான். அந்த தயிர் தான் இப்போ ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கின்னு போட்டுக்கினேன். அப்புறம் 2 ஸ்பூனு மிளகாத்தூள், அப்புறம் 2 ஸ்பூனு வந்துட்டு தனியாத்தூள். இது 2த்தையும் போட்டு ஆகிட்ட பிறகு கொஞ்சம் 2 ஸ்பூனு, ஒரு 2 ஸ்பூன் தான், 2 ஸ்பூனு வந்து சிக்கன் மசாலா. அப்புறம் வந்துட்டு ஒரு 4 ஸ்பூனு மிளகுத்தூளுங்க. 4 ஸ்பூன், 5 ஸ்பூன் போட்டால் கூட
நல்லா தான் இருக்கும். எவ்வளோ காரசாரமாக இருக்குமோ அவ்வளவும் நல்லாயிருக்கும். 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் நான். கடைசியில் எல்லாத்தையும் கலக்கி விட்டுட்டு எல்லாம் மூடி 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 நல்லா கைவிடாமல் கலக்கிட்டே இருந்தால் தான் அந்த சிக்கனே வந்து கொஞ்சம் நல்லா வறுபட்டு வரும். ஆமாம், கைவிடாமல் கலக்கணும் அதை. இப்போ பெப்பர் போட்டுட்டேன். நல்லா ஃபுல்லாக கலக்கி விட்டுட்டே இருக்கிறேன். அதை இந்த வறுவல் செய்யும் போது மட்டும் எனக்கு கை வலி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதை கைவிடாமல் கலக்கணும் இல்லையா, நல்லா பக்குவமாக வரணும் இல்லையா. ஒரு வழியாக முடிஞ்சிருச்சுங்க. இப்போ எங்கள் பையனுக்கு போட்டு கொடுக்க போகிறேன். அதே மாதிரி நீங்கள் தீபாவளிக்கு என்ன ஸ்பெஷல் பண்ணீங்கன்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இன்னைக்கு காரக்குழம்பு பெப்பர் சிக்கன். ஓகே, எங்கள் பையனுக்கு போட்டு கொடுக்குறேங்க. பாய்ங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு லைக்கும் சப்ஸ்கிரைபும் மறக்காமல் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய்ங்க. குட் நைட். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.